இப்போ ECR OMR செம்ம கனெக்ட். Stepstone secret plot near Kovalam ECR. Beach resort plot just 24 lakhs ல. Launching offerல plot வாங்குங்க 5 lakhs profit. ஆய்வு பண்ண போயிருக்காரு சார். பாவம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் பழிவாங்கும் போக்குமாறு தெரியலையா? அன்வான்டான வார்த்தைகளை விட்டால் பிரச்சனை. அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. தேர்தலுக்கு மாறுவார். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸுங்களுக்கே இவ்வளோ பிரச்சனைனா செந்தில் பாலாஜி, சேகர் பாபு இவங்கெல்லாம் என்ன ஆக போகிறாங்க? இப்போ தாவேக்காவும் வாஷிங் மிஷின் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி கனிமொழி அவர்கள் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. அண்ணன் செந்தில் பாலாஜி எந்த வாஷிங் மிஷின், மைத்திலிங்க எந்த வாஷிங் மிஷினு, ஓபிஎஸ் எந்த வாஷிங் மிஷினு எல்லாத்தையும் நான் கேட்குறோம். வாங்க. எடப்பாடி சுயநலவாதின்னு இன்றைக்கி தான் வைகை செல்வனுக்கு தெரிஞ்சிருக்கு. இத்தனை நாளாக ஏன் தெரியலன்னு எனக்கு தெரியல. உங்களுடைய இடன் அஜெண்டாவே அதிமுக அழிக்கிறதுன்னு நினைக்கிறேன். அதை தான் இவங்க செம்மையாக செய்கிறாங்க. உதயநிதி அவர்கள் பர்சனலாக விஜய் அவருக்கு எவ்வளோ துரோகம் செஞ்சுருக்காரு அப்படின்றது இருக்குது. பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சீக்கெட்டாக் நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் மற்றும் சமூக நிகழ்வு குறித்து உங்கள் சீக்கேவோடு பேசவிருக்கிறோம். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். முன்னாள் அமைச்சர் திருச்செந்தூர் தொகுதியின் எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் கைது. இதுதான் பிரேக்கிங் நியூஸாக இருக்குது. ஆய்வு பண்ண போயிருக்காரு சார். பாவம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் பழிவாங்கும் போக்குமாறு தெரியலையா? ஓவராக கூவிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது? அது பலாயிரம் ரூபாய் வாங்கினவனே அமைதியாகிறான். சும்மா நேற்று வந்தாலாம் கூவின்னு இருந்தால் என்ன அர்த்தம்? அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. தேர்தலுக்கு மாறுவார் அப்படின்னு. ஏன் இன்னும் மாறாமல் இருக்கார் அப்படின்னு தெரியல. ஓவர் திமுக விசுவாசமாக இருக்குது அப்படின்னா ஜெயிச்சிட்டாரு, அதனால் இருக்கும் போல இருக்குது. ஆனால் அடுத்த தேர்தலில் அது கூட நடக்காது அப்படின்னு அவருக்கு புரியலை. அதான் புரியாமல் ஏதோ பிரதிட்டு இருக்காரு. அன்வான்டான வார்த்தைகளை விட்டால் பிரச்சனை. இப்போது அண்ணன் ஆதவர்ஜனா மினிஸ்டர் அவர் பேசினதுக்காக உச்சநீதிமன்றத்தில் போய் கோர்ட்டில் கேஸ் போட போகிறாங்களாம். அப்படின்னா நாங்கள் சும்மாவாக இருப்போம்? நீங்கள் பேசுனதுக்கெலாம் நாங்கள் என்ன பண்ணணும்? நாங்கள் மட்டும் தக்காளி தூக்கா வாங்க ஒருத்தர் ரெண்டாக பேசியிருக்கீங்க, ஒவ்வொருத்தராக வாங்க. இதில் அண்ணன் துரைமுருகன் மட்டும் தப்பிச்சுப்பார்னு நினைக்கிறேன். இன்னும் ரொம்ப அதிகமாக பேசலை. ஓகேவா? இப்போ அதிகமாக பேசலை. அவரே ஆல்ரெடி ஸ்லீப் மோடுக்கு போயிட்டார்னு நினைக்கிறேன். அதை தவிர பல பேர் இருக்குது. அதாவது ஒரு வடிவேல் காமெடி இருக்குது. அடி கொடுத்த கைப்புள்ளைக்கே இவ்வளோ அந்த மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸுங்களுக்கே இவ்வளோ பிரச்சனைனா செந்தில் பாலாஜி, சேகர் பாபு இவங்கெல்லாம் என்ன ஆக போகிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது தான் நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இன்னும் சரி, நமக்கு மனிதாபிமானமாக யோசிப்போம்ல சம்டைம், ஐயோ பாவோன்னு அந்த மாதிரி யோசிக்க வச்சுருவாங்க போல இருக்கு. உங்களுக்கு அந்த அளவுக்கு வாங்கன்றப்பா. நம்ம ஏன் பார்க்க போகிறோம்? கொஞ்சம் லஞ்சமாக 4 மணிக்கு ஒரு கேண்டிடேட்டை அடிக்கிற அளவுக்கு பாயிற ஆள் ஒருத்தர். கொஞ்ச நாள் சைலண்டாக இருக்காரு. வேற வழி வாயில் அந்த இதுக்கு என்னது ஏதோ போராட்டம் பண்ணாங்களே, அதில் கூட 2 பொம்பளை பிள்ளைங்களை பக்கார வச்சு பேச விட்டு இவர் பேனர் வச்சு மறைச்சிக்கிட்டாரு. பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறது இடத்துல திமுக இருக்கு. ஆமாம் கொடுத்துட்டு இவர் போர்டை மறைச்சிக்கிட்டு உக்காண்டாரு. பத்தியா யாரு இப்போ எதிர்த்து போராட்டம் பண்ணணும்னு கூட தெரியல. பக்கத்தில் என்ன பேர் அதில் வேற அடிச்சுக்கிறாங்க 2 மகளிர். இந்த பக்கம் இந்த மகளிர் மேயர் மகளிர் சொல்கிறாங்க சத்தமா. ஏன்னா அங்கேருந்து இவர் இந்த பக்கம் திரும்பி கேட்டாராம். ஏய் நான் இங்கே இருக்கிற நீ எப்படி அங்கே கேட்பேன்னு இந்த அம்மா இங்கே சத்தமாக மைக்லேயே சொல்லிட்டாங்க சரத் அப்படின்ட்டு. அந்த பக்கம் அது அவங்க சொல்கிறாங்க இந்த லட்சத்தில் நீங்கள் இருந்துக்கிட்டு ஒரு சிறந்த எதிர்கட்சியாக எதிர்கட்சியாக இருக்கீங்க. உங்களுடைய ஆளுங்கட்சியுடைய அமைச்சர் பேரு கூட தெரியாத லட்சணத்தில் நீங்கள் இருந்துக்கிட்டு இப்போவே மெதப்பில் இந்த லட்சணத்தை திரிதீங்கன்னா நீ ஆளுங்கட்சியாக இருக்கும் போது என்ன திமிரு அது தெரிஞ்சிருப்பீங்க. ஒருத்தன் பேர் தெரியாதுன்னு அதட்டம். அது என்ன இவங்க செயல்லாம் எப்படி இருக்குன்னா மன்னராட்சி நம்ம எல்லாம் ஸ்டாலின் மட்டும் சொல்லுவோம்ல, இவங்களே அந்த ரேஞ்சில் தான் இருப்பாங்க. அப்படி அந்த மன்னராட்சி திமிரில் தான் தெரிஞ்சாங்க. ஓகேவா? அது எனக்கு ஒரே ஆதகம் தான், ஏன் சேகர் பாபு தோக்கலை?
ஏன்னா மற்றவங்க பற்றிலாம் எனக்கு அந்த செந்தில் பாலாஜி இது தான். ஏன்னா பயந்து தொகுதி மாறிட்டு ஓட்டாப்ல அப்போவே தோல்வியை ஒத்துக்கினாள். யாரே செந்தில் பாலாஜிலாம் ஐயா என்னை விட்டுருங்க, சொந்த ஊர்ல இருந்தே ஓடி இருக்காரு, இங்க இருந்தா நான் காலின்னு தெரியும், அதனால ஓட்டேன் அப்படின்னு ஆளு. சேகர் பாபுக்கு ஏன் அப்படி அந்த இடத்துல அந்த 4 மணி ஃபார்முலாவை அந்த மனுஷன் மட்டும் யூஸ் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, தோல்வி. நான் இப்போ சொல்றேன், அந்த தொகுதியுடைய வெற்றி பெற்றவர் திமுக வேட்பாளர் தான் சொல்வேன். சேகர் பாபு எம்எல்ஏ நான் சொல்ல மாட்டேன்பா. நீங்க அதுக்காக கேஸ் ஆமா அசோக் தான் வெற்றி பெற்றதான் தான் சொல்லுவேன். சேகர் பாபு ஜெயிச்சாருன்னு நான் சொல்ல மாட்டேன். கேஸ் போடணுமா கூட போட்டுக்க சொல்லு. ஓகேவா? ஆமாம், அவர் எம்எல்ஏ நான் சொல்ல மாட்டேன். சேகர் பாபு திமுக உறுப்பினர் இப்படி தான் சொல்ல, முன்னாள் அமைச்சர் வேணா சொல்லிக்கிறேன். அப்போ உதயநிதி ஐயா இந்த 4 மணி ஃபார்முலாவில் யூஸ் ஆனவங்க எல்லாம் அவ்வளோதான். சென்னையில் 2 தொகுதியில தான் திமுக, 2மே 4 மணி ஃபார்முலா தான். அப்போ அதில் எந்த டவுட்டும் கிடையாது, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஓஹோ, சென்னை மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் பல இடத்துல இவங்க ஜெயிச்சதில் 20லேருந்து 25 தொகுதி 4 மணி ஃபார்முலா தான். அதெல்லாம் கொஞ்சம் தோண்டி எடுத்தா இன்னும் கொஞ்சம். ஆமாம், இது இந்த வீடியோ மூலயமா நான் முதலமைச்சருக்கும் பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களுக்கு வைக்கிற வேண்டுகோள் என்னென்னா, 4 மணிக்கு மேலே 3 மணிக்கு மேலே எந்தெந்த போட்டிகளெல்லாம் ஓட்டு ஏறிச்சோ அந்த தொகுதியில் ஒரு என்கொயரி வந்து உளவுத்துறை மூலயமா பண்ணி டேட்டாவை எடுத்து வச்சு செய்யணும் அப்படின்ற நான் கோரிக்கையை வச்சிடுறேன் காணொலி மூலமா. ஓகே சார், இன்னொரு விஷயம், திரு விஜய் அவர்கள் வந்து பெரம்பூர் பக்கமே வரமாட்டாரு, நான் மட்டும் இந்த தொகுதியில் ஜெயிச்சிட்டேன்னா மாதம் வரேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி வாக்குறுதியெல்லாம் கொடுத்தீங்களே, எங்கப்பா போனீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ சிறப்பான செயலி ஒன்று விட்டுருக்காங்க பார்த்தீங்களா சார்? ஆமாப்பா, நானாக கேட்குறேன். ஐயா கொளத்தூர் முன்னாள் முதலமைச்சர் கொளத்தூர் எம்எல்ஏவாக இருந்த ஸ்டாலின் டெய்லி போய் அங்கே தூங்கின்னு இருந்தாராம்மா. அவர் வருஷத்துக்கு ஒரு நாள், மாதத்துக்கு ஒரு நாள், அதாவது எப்படின்னா கோட்டையில் வேலை இல்லைன்னா போவாராம், டைம் பாஸ்க்காக போவார்னு சொல்கிறாங்க. அதுதான் அது நான் திருப்பி சொல்கிறேன். நலத்திட்டங்கள்லாம் வச்சு வருஷத்துக்கு ஒரு நாள் தான் மேஜர், மற்றதெல்லாம் சும்மா அங்கெல்லாம் ஆப்ரேட் பண்ணதெல்லாம் சேகர் பாபு தான், புரியுதா? ஆனால் ஒரு செயலி இப்போ வந்து இது ஆப்பை வந்து இப்போ வந்து ஒரு இதுவாக தான் ரிலீஸ் பண்ணுறாரு பெரம்பூர் தொகுதி. அது ஓகே ஆயிடுச்சுன்னா 234 தொகுதிக்கும் இதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண போகிறாங்க. சரியா? இது இவருடைய நேர்பார்வையில் அவர் தொகுதி இல்லைன்னா அப்போ எவ்வளோ ஃபெசிலிட்டி எவ்வளோ மெனக்கெட்டு ஒரு செயலை பண்ணுவாங்க. அதை பார்த்து அதனுடைய சக்ஸஸ் ரேஷியோவுக்கு அப்புறம் 234 தொகுதிக்கு இது கொண்டு போகிறதா நமக்கு தகவல். ஸோ இதுதான் முக்கியம். மக்களுக்கு வந்து எம்எல்ஏவோ கவுன்சிலரோ முதலமைச்சரோ நேராக வந்து பண்ணுங்கன்னு கேட்க மாட்டாங்க. நீங்கள் அவங்க போய் அவங்க செயல்பட தயாராக இருக்காங்க. அந்த இடத்துல வேலைகள் வேகமாக நடந்தால் போதும். ஏன்னா இன்றைக்கி ஒருத்தன் ஒரு அவன் வேலை செய்கிறான், அந்த வேலையிலேருந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போய் ஒரு ஃபாலோ பண்ணணுன்னா அரை நாள் ஒரு நாள் லீவ் போடணும். அவனுக்கு லாஸ் ஆஃப் பே போகுது, அவனுடைய மாத வருமானத்தில் குறையுது. இதனால் அவன் குடும்பத்தில் கஷ்டம் ஏகப்பட்டது. அலைச்சல் மட்டும் இல்லாமல் வருமானம் குறையிறது மட்டும் இல்லாமல் அந்த வேலை டிலே ஆகிற ஒரு ப்ராப்ளமும் இருக்குது. இதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு தான் வராரு முதலமைச்சர் ஒரு புது செயலியோட. இது மக்களுடைய குறையை உடனே தீர்க்க ஒரு செயலாக இருக்கும். ஓகே சார், பொறுத்திருந்து பார்ப்போம். அதே மாதிரி நேற்று விஜயபாஸ்கர்கள் 2 பேர் வந்து தாவேக்கால் இணைஞ்சாங்களா? இப்போ தாவேக்காவும் வாஷிங் மிஷின் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி கனிமொழி அவர்கள் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஆமாம், 2G மேடமு ஓகேவா, இவங்க வந்து எந்த இதில் வாஷிங் மிஷின் ஆனாங்க? திமுகவில் நெஞ்ச அதாவது ஆராசாவும் கனிமொழி திமுகவிலேயே தொடர்றதுக்காக வாஷிங் மிஷின் ஆனாங்களா 2G கேஸு? இல்லைனா ஊழல் கட்சின்றனால அந்த கட்சியிலேருந்து ஊழல்லாம் பண்ணி எடுத்துப்பீங்களா? அண்ணன் செந்தில் பாலாஜி எந்த வாஷிங் மிஷின், எந்த வாஷிங் மிஷின், மைத்திலிங்க எந்த வாஷிங் மிஷினு, ஓபிஎஸ் எந்த வாஷிங் மிஷினு, எல்லாத்தையும் நான் கேட்குறோம். வாங்க, நீங்கள் உங்கள் கட்சியில் இருந்தால் வாஷிங் மிஷினு இதே தான் அவங்க கேட்டாங்க. ஓகேவா? இப்போ நான் சொல்கிறேன்னா இங்கே ஒரு விஷயத்த தெளிவாக கொடுத்துட்டு ஸ்டேட்மெண்ட்டு சட்டசபையில் பதிவு பண்ணியிருக்காரு முதலமைச்சர். என்னென்னு, நானும் செய்ய மாட்டேன், செய்கிறவனையும் விட மாட்டேன், செஞ்சவனையும் விட மாட்டேன்னு. அதுக்கப்புறம் சேர்றாங்கன்னா அவங்க செய்யக்கூடாதுன்ற மனம் ப்ரிப்பரேஷனில் இருந்தால் தான் உள்ள கண்டிப்பாக வரணும். அதை விடு மேடையிலேயே அமைச்சர் அருண்ராஜ் என்ன சொன்னார், இவங்க இணைப்பிலேயே இந்த மாதிரி வந்துட்டா பியூர் ஆகிடுவோம் செஞ்சிருவாங்கன்ற அவங்கள வச்சுக்கிட்டே ஒரு கட்சி. நீ பேசுவியா? செந்தில் பாலாஜி இணைப்பும் போது நீங்கள் பேசுனீங்களா? சேகர் பாபு இணைப்பு அப்போ நீங்கள் பேசுனீங்களா?
அப்போல்லாம் உங்களுக்கு அது தெரிஞ்சுதா? சார் இதெல்லாம் எப்படி சார் தைரியமாக பேசுகிறாங்க? ஒரு கட்சி இணைப்பு இல்லாலே இது சொல்கிறாங்களே, இதெல்லாம் புதுசாக இருக்குது சார். அதுதான் சொல்கிறேன், நீங்கள் வந்துட்டா இது இப்படி நடந்துருன்றதையுமே கிடையாது. தவறு செய்யும் பட்சத்தில் தவறாகத்தான் பார்க்கப்படும், ஆக்ஷன் எடுக்கப்படும் திறப்புனும் சொல்கிறாங்க. அவங்க அதையும் மீறி தான் இணையிறாங்க. சரியா? அது இல்லாமல் பொதுச் செயலாளர் ஆனந்தன் அவர்கள் சொன்னது என்ன சொன்னார்? பல பேர் வந்து சேருவான், 100 பேரில் ஒருத்தன் தப்பாக இருப்பான், இருந்தால் நேராக சட்டையை பிடிச்சி இழுத்துனுவாங்க, நாங்கள் தண்டிக்கிறோம். அதனால அதுக்கு நாங்கள் எல்லாரும் பொறுப்புன்னு நீங்கள் நினைக்காதீங்க. 100 பேர் வரும்போது ஒருத்தன் உள்ளே சேருவான். அந்த மாதிரி தான் இது. இந்த மாதிரி சைதாப்பேட்டையில் நம்ம மாசு அந்த ஞானசேகரன் கேஸ் இருக்குல்ல அண்ணா யூனிவர்சிட்டியில், அது சொல்லியிருந்தா இந்த பிரச்சனையே கிடையாது. ஐயா ஆக்ஷன் எடுத்துருக்கணும்ல, சொல்லியிருந்தா மட்டும் போதுமா? ஆக்ஷன் எடுக்கணும்ல. எடுக்க மாட்டான். எடுக்கலையே. யார் அந்த சேரன் போராட்டம் பண்ணும் போதே நீங்கள் முன்னால் பதில் சொல்லல இல்லையா? உள்ளே வரல. யாருக்கு அந்த உள்ள எவ்வளவு நாள் நடந்துச்சு, உள்ள சிசிடிவி யாருன்னு ஒரு பதில் வரல. இல்ல, எஃப்ஐஆர் மட்டும் தான் கசிஞ்சுது. இதெல்லாம் எப்படி சார்? அதுவும் பேரு வந்து வெளியிடக்கூடாதுன்ற விஷயத்தையே மீறி ஒரு கமிஷனர் வந்து பொது வெளியில அந்த பேரை வந்து வெளியிட்டாரு. அருண் அப்ப இருந்தவர். அந்த மாதிரி இருந்தது எப்படி தவறுன்னு அன்னைக்கே பேச்சு போடணும், இல்ல ஆக்ஷன் எடுத்திருக்கணும். அதை பண்ணல. இன்னைக்கு அதை ஹைலைட் பண்ணுறாங்க. நீங்கள் இன்னைக்கு இதெல்லாம் வந்து தோண்டி எடுக்கணும். இது மட்டும் இல்லை, திருப்பி நான் சொல்கிறேன், பொள்ளாச்சி பாலியல் வழக்கு ஒன்று பல நாளாக பெண்டிங் இருக்குது. அதனுடைய ரியல் சாராம்சத்தை பிடிங்க. அங்கே ஒருத்தர் குச்சினேங்கிறாரு, பொள்ளாச்சி ஜே ராமன் அப்படின்னு ஒருத்தர் குதிக்கிறாரு. நீங்கள் அந்த கேஸை தோசி தட்டுங்க, தெரியும் என்ன குதிக்கிறார், ஏன் குதிக்கிறாங்க. அவங்க சார்ந்து சம்மந்தப்பட்டவங்க தான் பல பேர் இருக்கு. அப்படியே கொடநாடு எஸ்டேட்டை தூசி தட்டினா ஐயா ஒருத்தர் அப்படியே பொள்ளாச்சி வழியா அப்படியே நீங்க கொடநாடுக்கு போறீங்களா? ஐயா அங்க போக வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். டூரிஸ்ட் ஸ்பாட்டா சொல்றீங்களே நீங்க? டூரிஸ்ட் ஸ்பாட்டாவே இருந்துட்டு போட்டோம், ஆனா கை வைக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கு. சரி சார், அது பொள்ளாச்சி மேட்ரு இருக்கு, அது விசாரணையில் இருக்கிறதுனால நம்ம அதை பத்தி பெருசா பேச தேவையில்ல. அடுத்து அதிமுகலேருந்து ஒருத்தர் தூண்டு போட்டார் பார்த்தீங்களா, வைகை செல்வன். ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிருக்காரு. அது எப்படி நீங்கள் ஃப்யூச்சரில் எதாவது கண்டுபிடிச்சிடுறீங்களா, இல்லை எதாவது டைம் ட்ராவல் மிஷின் எதாவது வச்சுருக்கீங்களா? அவங்க நீங்கள் சொல்கிறத எல்லாம் அவங்க சொல்லிட்டு போகிறாங்க. ஐயா நம்ம வந்து உண்மையே பேசுகிறோம். முன்னாடியே எல்லாரும் பேச தயங்குற விஷயத்த நம்ம வெளியே ஏற்கனவே சொல்லிடுறோம். எடப்பாடி சுயநலவாதின்னு இன்னைக்கு தான் வைகை செல்வனுக்கு தெரிஞ்சிருக்கு. இத்தனை நாளாக ஏன் தெரியலன்னு எனக்கு தெரியல. சரியா? நம்ம 5 வருஷமாக 10 வருஷமாக கத்திகிட்ருக்கோம். எங்கே 2019 இவர் தோல்வியை நோக்கிய மட்டுமே அதிமுகவை கொண்டு போகிறாரு, அலைன்ஸை வந்து ஃபார்ம் பெரிய இது பண்ணுறது இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறத கேட்கவே இல்லை. இன்றைக்கி தனக்குன்னு வந்தோடனே குத்துது குடையுது. அப்போ தொண்டர்களும் மக்களும் என்ன இழிச்சவாய்ங்களா? உங்களை நம்பி ஓட்டு இதில் ஒருத்தர் வந்து பேசினார், இன்னும் 1.5 கோடி ஓட்டு மக்கள் இருக்காங்க, தொண்டர்கள் இருக்காங்கன்னு அண்ணன் கோட்டீஸ்வரன் இல்லை இவர் ஒரு பத்திரிகையாளர் வந்து பேசியிருந்தார். நான் ஐயா இல்லை, அது போன தேர்தலில் 1 கோடி வந்தது, இன்றைக்கி வச்சிங்கன்னா அது 50 லட்சம் கூட தேராதுங்க. ஏன்னா அதெல்லாம் மாறிட்டாங்க. பல பேர் ஏன் ஓட்டு போடல, ரெட்டைலைக்கு தவிர வேறு எதுக்கும் போட மாட்டேன்னு சீனியர்ஸாக இருக்கிற பல பேரை தவிர மீதி எல்லாம் மாறிட்டாங்க. ஸோ அடுத்த தேர்தல் இவ்வளோலாம் வராது. நீங்கள் அவங்களாம் மாறிட்டாங்க, ஓகே. சவுப்பு சங்கர் மாறிட்டார் சார். அந்த காணொலியில் பார்த்தேன், பகிரங்கமாக சொல்கிறார், நான் இவ்வளோ நாள் பெரிய தப்பு பண்ணிட்டேன் மாலதி, எடப்பாடி பழனிசாமிலாம் பெரிய தலைவர் நான் சொல்லிட்டேன், என்ன பகிரம் மன்னிச்சிருங்க மாலதி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி. ஆமாம்மா, அதை நம்ம அவர் ஏன் இப்படி பேசுகிறான்ற விளக்கத்தை நம்ம முன்னாடியே கொடுத்துருக்கோம். கோட்டீஸ்வரன் அவர் பேசுறதுக்கும் நம்ம சொல்லியிருக்கோம். யாரெல்லாம் எதுக்காக இதை பேசினாங்கன்றது தெரியும். இப்போ அவர் யாருக்காக பேச போகிறாருன்றதும் எனக்கு தெரியும். ரிவீல் பண்ணோன்னா எஸ்பி வேலுமணி நான் ஓப்பனாக சொல்லிடுறேன், ஓகேவா? நீங்கள் நாளைக்கு இதையும் கரெக்டுன்னு இன்னும் 6 மாதம் கழிச்சு எல்லாரும் பேசுவீங்க. ஓகே. அவர் இன்னொரு விஷயமும் சொல்கிறாரு, மாலதி இப்போ இவர் மேலே எவ்வளோ கேஸ் இருக்குது, 10,000 கோடி ரூபா ஊழல் பண்ணி வச்சுருக்காரு, இவரை போய் நாளைக்கு உள்ளே போய் சேர்த்துட்டிங்கன்னா அந்த கட்சி என்ன ஆகும் மாலதி அப்படிங்கிறாரு. இவ்வளோ நாள் இதில் நான் இவர் மட்டும் இல்லை, அண்ணன் பாண்டே வரையும் எடுத்துக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு அண்ணன் பாண்டியை பற்றி பேசியும். அவர் இப்போ பேசுறதெல்லாம் ஏன் இத்தனை நாள் எடப்பாடிக்கு தெரியலையா? அவரை பற்றி இப்போது நீங்கள் போகிறீங்க, போய் இணையும் போது பொதுச் செயலாளர் தான், தலைவரை கூட நீங்கள் பார்க்காம இணையிறீங்க. இங்கேயா தலைவரை கேள்வி கேட்குற இடத்துல இருந்தீங்க, கேட்ட கேள்விக்கு ஒழுங்காக பதில் சொல்லியிருந்தா ஏயா போகிறாங்க? அதை பேசுறதுக்கு துப்பு கிடையாது. இன்னும் இவங்க என்ன பண்ணுறாங்க, எடப்பாடி ஆழ் மனசுக்கு போகிறாங்க. யார்? பாண்டே போன்றவர்கள்லாம் போய் நீங்கள் இன்னும் தலைவருன்னு பதிவு பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இவங்க தான் நம்புறது.
இது இப்படி நம்பிதான் வீணா போச்சு கட்சி. இவங்களுடைய இடன் அஜெண்டாவே அதிமுக அழிக்கிறதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? அதை தான் இவங்க செம்மையாக செய்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, இங்கே கேட்டீங்க, கேட்குறவன் கேள்வியை அந்த ஆளுக்கிட்ட போய் கேட்டாங்க, விளக்கமோ நீங்கள் இப்படி பண்ணணும்னு அட்வைஸும் கொடுத்தாங்க. அதெல்லாம் அந்த ஆளு கேட்கலன்னாயா போகிறாங்க. என்னது கேட்கலன்னு தான் போகிறாங்க. இந்த ஆளை நம்பினா நத்தாத்தில் நிற்கணும், அழிஞ்சு தான் போவோம். விஜயபாஸ்கர் சொன்னார், உண்மையை பேசுனா நாங்களாம் துரோகியாயிரோம். ஐயா இதை தான் சொல்கிறேன். அண்ணன் செங்கோட்டையன் அவரை பண்ணும்போது என்ன பண்ணாரு, பேசணும் தானே சொன்னாரு, இணைக்கணும் தானே சொன்னாரு. நீங்க என்ன பண்ணீங்க, ஃபர்ஸ்ட் பொறுப்பு நீக்கினாங்க, அடுத்து கட்சி விட்டே நீக்கிட்டாங்க. நான் இன்னைக்கு சொல்றேன், திமுக நல்ல கேடர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கிடைக்கும் போது திமுகவை போய் சேர்றதுன்றது பழக்கமா இருந்தது. இன்னைக்கு அது எல்லாமே டிவிகேக்கு வராங்க. இன்னைக்கு களம் டிவிகே தான் ஆயிடுச்சு. நான் திருப்பி சொல்றேன், நீ இன்னைக்கு டிவிக்கே 35% எல்லாரும் ஓட்டுன்னு பேசிகிட்டு இருக்கீங்க. நான் சொல்கிறேன் 50% ஓட்டு சதவீதத்தோட டிவிக்கே இன்னைக்கு முதலிடம். இன்னைக்கு நீ நடத்தி காட்டு. நான் சொன்னது நடக்கலைன்னா அப்புறம் என் பேரை மாற்றிக்கிறேன். ஓகே, இதெல்லாம் தெரிஞ்சு தான் ஒருத்தர் லண்டனுக்கு ஓட்டாரா? லண்டனுக்கு ஓடிட்டு உட்காந்து அங்கேருந்து அறிக்கை விட்டுன்னு இருக்காங்க. ஓகேவா? விலைக்கு எம்எல்ஏ பேசுறதுக்கு, விலை பேசுறதுக்கும் அறிக்கை விட்டுறதுக்கு தான் இப்போ உட்காந்துருக்காங்க. இவ்வளோ குரூஷல் ஒரு விஷயத்தை இதை கூட உங்களால் ஹேண்டில் பண்ண முடியல இங்கே இருந்துன்னா நீங்களாம் என்ன அரசியல் பண்ண போகிறீங்க? சார், ஒருவேளை அம்மையார் துர்கா அவர்களோட ப்ரெஷரா பையனை எப்படியாவது சிஎம் ஆக்கி? அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைப்பா, பெத்த மனசு பித்து பிள்ளை மனசு கல். பிள்ளை கல்லுன்றக்காரனா செயல்படுறாரு, அதுக்கு பெத்த மனசு பித்து மாதிரி எதை தின்னா பித்துன்னு தெரியும், எதை பண்ணால் பிள்ளைய வந்து சமாதானம் பண்ணலான்னு வேலை பண்ணுகிறாங்க. ஓகேவா? உதயநிதி அவர்கள் பர்சனலாக விஜய் அவருக்கு எவ்வளோ துரோகம் செஞ்சுருக்காரு அப்படின்றது இருக்குது. ஓகேவா? நீங்கள் அரசியலாக வரும்போது இன்னும் நீங்கள் அந்த மெச்சூரிட்டி இல்லாமல் நீங்கள் இப்படி நடந்துக்கிறது எந்த விதத்தில் சரி? நீங்கள் ஒரு நல்லா புரிஞ்சுக்க, நீங்கள் குடும்பத்தை எடுத்துலாம் பேசிட்டீங்க. ஓகேவா? இவ்வளோ கீழ்த்தரமான ஒரு அரசியல் விமர்சனம் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த மூஞ்சியை வச்சு நீங்கள் நாளைக்கு வந்து முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஆட்சிக்கு ஆகணும்னு நினைக்கிறீங்க? நாளைக்கு இவர் பின்னாடி இருக்கிறதுலாம் நோன்னா நாதி போயிடாதா? இல்லை அவரெல்லாம் தெரியுமா தெரியாதா அவருக்கு? வருன்ற நீ அதுவும் வெளியே வரும். ஐயா இப்போ தான் வாளுங்களை பிடிச்சிட்டு வரோம், வாங்க தலைக்கும் வருவாங்க. அதாவது இவனுங்களாச்சும் உள்ளதா ஐடி விங் அப்படின்ற மாதிரி தான் ஓடும். இவங்க வர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்காங்க பாருங்க சார், ரொம்ப மோசம் சார். வாரியர்ஸை விட்டுருப்பா, அரசாங்கமே நம்ம தான். இனி எல்லாமே வெளியே வரும். இல்லை இவனுக்கு எடுத்து பொறுமையாக ஒவ்வொரு விஷயமா எல்லாம் வெளியே வரும். எல்லாரும் காலியாவாங்க. பண்டவாளம் தண்டவாளம் எல்லாரும் காலி. கூடாரம் காலியாகும் நேரம் வந்து விட்டது. அதாவது நான் திருப்பி சொன்னேன், டிவிக்கு ஆளுங்கட்சியாக தான் தொடருவாங்க, ஒரு சிறந்த எதிர்கட்சியாக திமுக இருந்து போட்டோன்னு சொன்னேன். அது கூட இப்போ நடக்காது. நம்ம நிறைய விஷயம் பேசுகிறோம், அதில் தாவேக்கா ஃபாலோ பண்ணுறாங்கன்ற மாதிரி நம்மளும் பேசி. அடுத்த எலெக்ஷன் 200 தொகுதி டிவிக்கே ஜெயிப்பு, எழுதி வச்சுக்கோ. ரைட்டு, 2031 31 28 அது எனக்கு 29 தெரியாது. அடுத்து நடந்தா அடுத்த தேர்தலில் 200 சீட்டு டிவிக்கே. என்னது ரெட்டையில காமிக்கிறேன்னு நினைக்காத, அது வி சார், விஜய் வெற்றி. ஆமா, அதை வேற யாராவது சொல்ற போறாங்கன்னு பார்த்தேன். விஜய் 200 தொகுதிக்கு மேல் டிவிக்கே வெற்றி. இப்போ 200 × 35 கோடி எங்கேயோ போகுது, வாங்க முடியாது இல்லப்பா. எப்படி வாங்குவ? ரைட், நீ சேர்த்து வச்ச எல்லாரும் இனிமேல் அரசியல் அனாதைகள். இல்லை தன்னை காத்துக்கொள்ள ஒன்று அரசியலை விட்டு ஓடி விடுங்க, இல்லை வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிடுங்க. அதை தான் அது சொன்னார் நேற்று, கொள்ளடிச்ச காசோட லண்டனுக்கு ஓடிடுங்க அப்படின்னு. இதை தான் நான் 3 நாளைக்கு முன்னாடி இன்டர்வியூவில் கொடுத்துருக்கேன். நேற்று அதை தான் அண்ணன் ஆதவர்ஜுனாவும் பேசியிருக்காருன்றதுல நமக்கு சந்தோஷம்தான். ஸோ ஓடிடுங்க, அரசியல் இல்லை அரசியல் அனாதைகளாக்கப்படுவீர்கள், குறித்து வச்சுக்கோங்க. ஓகே சார், பல விஷயங்கள் பேசணும், நேரத்துக்கு நன்றி.